அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் டேங்கர்கள் தடம் புரண்டு தீ விபத்து ஏற்பட்டது தொடர்பான உயர்மட்ட குழு விசாரணை துவங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். நேற்று அதிகாலை 5 மணி அளவில் சென்னை அடுத்த திருவள்ளூர் ஏகாட்டூர் ரயில் நிலையத்திற்கு இடையே சென்னையிலிருந்து வாலாஜா சாலை வரை டீசல் ஏற்றி சென்ற 54 வேகன்கள், அதாவது டேங்கர்களில் டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலானது தடம் புரண்டு பெரும் தீ விபத்து ஏற்பட்டு பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இது குறித்து இந்த நிலையில் 4 வழித்தடங்களில், அதாவது சென்னையிலிருந்து திருவள்ளூர் அரக்கோணம் மார்க்கமாக செல்லக்கூடிய மின்சார ரயில் பாதை மட்டுமல்லாமல் விரைவு ரயில் வழித்தடமும் தொடர்ந்தும் மிகுந்த சேதமடைந்த நிலையில் தொடர்ந்து 14 மணி நேரத்திற்கு பிறகு ஓரளவுக்கு அந்த பாதையானது சீரமைக்கப்பட்டு தற்போது வரை அந்த வழித்தடங்களில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக தெற்கு ரயில்வே சார்பில் உயர்மட்ட குழுவானது நேற்று மாலை அமைக்கப்பட்டது. இந்த குழுவானது அந்த ரயில் டேங்கர் லாரியை ஓட்டி சென்ற ஓட்டுநர், லோகோ பைலட் என்று சொல்லக்கூடிய ஓட்டுநரின் இரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டு இருப்பதாகவும், அதே போல் நிலைய மேலாளர் மற்றும் அதே ரயிலில் பயணம் செய்யக்கூடிய கார்டு என்று சொல்லக்கூடிய மற்றொரு லோகோ பைலட், இது மட்டுமல்லாமல் அந்த சரக்கு வழித்தடத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது என்பதையெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருப்பதாகவும், இதில் முதற்கட்டமாக ரயிலை ஓட்டு சென்ற லோகோ பைலட்டின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு இருப்பதாகவும், இந்த இரத்த மாதிரி ஏன் சேகரிக்கப்பட்டது என்பதற்கு காரணமாக அவர் பணிக்கு வருவதற்கு முன்னதாக ஏதேனும் மது அருந்தி இருந்தாரா என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த இரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டு உள்ளதாகவும், இது தவிர நிலைய மேலாளர் மற்றும் கார்டு என்று சொல்லக்கூடிய மற்றொரு லோகோ பைலட் மற்றும் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த அதிகாரிகள், மேலும் தண்டவாள பராமரிப்பை சேர்ந்த அதிகாரிகள் என அனைவரிடமும் இந்த விசாரணை தனித்தனியாக ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக இந்த விசாரணை துவக்கப்பட்டு இருப்பதாகவும், இந்த விசாரணையின் அறிக்கையானது தெற்கு ரயில்வே சார்பில் ரயில்வே வாரியத்திற்கு அளிக்கப்படுவதற்கு தேவையான முகாந்தரங்கள் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இந்த விசாரணை உயர்மட்ட அமைக்கப்பட்ட விசாரணை குழுவானது ஒவ்வொருவராக தனித்தனியாக விசாரித்து என்னென்ன விசாரணைகள் அது விசாரணை வெளிச்சத்துக்கு வந்தது. இது மட்டுமல்லாமல் அந்த ஒவ்வொருடைய அறிக்கையும் தனித்தனியாக விசாரிக்கப்பட்டவர்களின் ஒவ்வொரு அறிக்கையும் உயர்மட்ட குழுவானது தொடர்ந்து உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு அதன் முடிவு இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தீ விபத்தில் பெருமளவு உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றாலும் இந்த உயர்மட்ட குழு மட்டுமே இந்த விசாரணைக்கு முழு முகாந்திரம் அடிப்படையில் விசாரணையை எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த அதிகாரிகள் மற்றும் அவர்கள் அளிக்கும் வாக்குமூலம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பதிவு செய்யப்படுவதுடன் இது என்னென்ன மாதிரியாக அந்த பிரச்சனைகள் தண்டவாளம் தடம் புரண்டதா அல்லது ஏற்கனவே ரயில் தண்டவாளத்தை கடக்கும் போது ஏற்கனவே தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டு இருந்ததா என்பதையெல்லாம் இந்த உயர்மட்ட குழு விசாரணை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.